Hey guys, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? மோட்டிவேஷன் வீடியோ தான். ரீசெண்டாக லைவில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறீங்க நினைக்கிறேன். ரீசெண்டாக நான் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் கமிஷன் தான் நான் போடல, ஃபுல்லாக வந்து ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நான் வந்து கண்டினியூ ஏதாவது காஃப் பண்ணேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தீபாவளி முடிஞ்சதுலேருந்தே வந்து கொஞ்சம் கண்டினியூ வந்து இந்த கிளைமேட்ஸ் கொஞ்சம் இதாக கண்டினியூஸ் காஃபாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 6 months பேக் இதே மாதிரி இஷ்யூ இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பப்ளிக்காகவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒன்று காஃபை கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராப் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில பீப்புள்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். பட் வீடியோ பார்க்குற எல்லாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. 1 or 2 பீப்புள்ஸ் அந்த மாதிரி டாக்ஸிங்கிறவங்க வந்து இருக்க தான் செய்வாங்க. சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க தெரியாதவங்க, அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. மனிதாபிமானங்கிறது வந்து சில இடத்துல எல்லாம் போகுது. ஓகே, ஸோ அதனால் நான் முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் போட்டேன். வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக கேட்டனால தான் வந்து ஹெல்த்தே மீறி நான் அந்த இடத்துல நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பசங்க எல்லாரும் பண்ணுறது, ஒரு அகாடமியில் இன்னும் கிளாஸஸ் வந்து முடிக்காமல் இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு அது ரொம்ப வந்து பெரிய ஒரு பயமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதை பெருசாக பயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, November 20 வரைக்கும் எந்த அகாடமிலனாலும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் November 30 வரைக்கும் போச்சுன்னா தான் ரிஸ்க்கு. ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப பக்கம். 20க்கு முன்னாடி வந்து முடிச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது, நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்குன்னா அதை ப்ரெஷர் பண்ணாதீங்க. November 20 வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா அகாடமிலையும் வந்து கிளாஸஸ் போகலாம் ஃபார் December 2025 எக்ஸாமுக்கு. தப்பே கிடையாது, சீரியஸாக தப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, December 20க்கு மேலே அங்கிட்ட 10 days 90 days கேப் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வரைக்கும் கொண்டு போனால் தான் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கும். இப்போவே ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து மெசேஜஸ் பார்த்தேன், ப்ரோ எனக்கு இன்னும் கிளாஸ் முடிக்கல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அது நீங்கள் ப்ரெஷர் பண்ணி November 20க்குள்ளே வந்து மேக்ஸிமம் எல்லா அகாடமியும் முடிச்சிருவாங்க. 99% எல்லா அகாடமியும் முடிஞ்சிடும் கிளாஸஸ், சரிங்களா? அதனால் இப்போவே முடிக்கலன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. இப்போ November 1 தானே வருது, 90 days இருக்குது. November 25க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படித்து முடிச்சிருங்க. November 25லேருந்து November end வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக MCQs பாருங்கள். December 1லேருந்து December 9 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நியூ போர்ஷன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புதுசாக படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐ மீன் புதுசாக மீன்ஸ் லைக் எப்படி சொல்லலாம், இதை மீன் பண்ணி சொன்னேன். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு ரீகேப் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். December 1லேருந்து December 9 புதுசாக படிக்கிற November 25க்குள்ள முடிச்சிருங்க. November 25லேருந்து end வரைக்கும் MCQ. December 1லேருந்து 9 வரைக்கும் கம்ப்ளீட் ரிவிஷன் ஃபுல்லாக லா ஃபுல்லாக OMSM ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த 9 daysல வந்து தனித்தனியாக 1 day ஒரு சப்ஜெக்டா 2 days ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட் பாருங்கள். December 2025க்கான இன்டர்மீடியட் ஸ்டடி பிளானுக்கான ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் இருக்குது. அந்த பிளான் ஆர்டர் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் இன்னும் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா இனிமேல் படிக்க ஆரம்பிச்சா கூட அந்த ஆர்டர்லாம் சொன்னபடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் அச்சீவ் பண்ணலாம். அது பாசிபிள். ஸோ நல்லதே நடக்கும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், நம்பி ஃபாலோ பண்ணுங்கள். ஷியாராக சொல்கிறேன். ஆனால் ஏன் தான் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லலை. ஸ்டடி பிளானுக்கு ஒருத்தரை வச்சுக்கோங்க. அது நானாக இருக்கும் நான் சொல்லவே இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தோணுச்சுன்னா நானாக இருக்கட்டும். இல்லை ப்ரோ எனக்கு இதை விட இன்னொரு கம்ஃபர்டபுள் இருக்குன்னா அந்த பர்சன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எனக்கு தப்பு இல்லை. நான் அதை வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருத்தரை வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாங்க. ஓகே, குருங்கிறது ஒருத்தர் குருவாக வச்சுக்கோங்க, ஒரு மென்டார் வச்சுக்கோங்க, அவர் வழியில் போங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அது நானாக இருக்கும் நான் சொல்லவே இல்லை. எனக்கு நானே இதுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா இருக்கட்டும். ஓகேவா? தென் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் தேவையில்லாத ப்ரெஷர். இங்கே நான் இதை நல்லா ஆடலாம் நான் சொல்லிக்கும்போது அங்கிட்டு இன்னொருத்தவங்க சொல்லும்போது நீங்கள் யார் சொல்கிறத கேட்பீங்க. உங்களுக்கு தோணும்ல, மணிகன் சொன்னால் நான் கரெக்டாக இருக்கும், இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும், பண்ணான்ட்டு யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தோணும் அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி பிளான். ஓகே, MCQs எதை படிக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சரிங்களா? வீடியோஸை ஃபஸ்ட் இந்த ரெகுலராக பாருங்கப்பா. நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோவில் நான் சொன்னதே வந்து பர்சனலாக வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருக்குது. ஓகே, வீடியோ பாருங்க அப்படின்னா வீடியோ நீங்களே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் வீடியோ தான் போட முடியும். வீடியோ நான் போய் பார்த்துட்டு நான் ஷேர் பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெகுலராக MCQவா இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஸ்கேனர் பார்க்கணுமா அதுக்கு பதிலாக இதை பார்த்தா போதும். நான் எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் கூட கொடுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்த்தாலே போதும். வீடியோ பேரை சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்போது நான் ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் எல்லா விதமான ஒர்க் இருக்குது தான் சேர்த்து. ஸோ நான் வீடியோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம். பட் அந்த வீடியோ எடுத்து போய் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது பண்ண முடியாது இல்லை, சரிங்களா? உங்களுக்கு ஒர்க் இருக்க மாதிரி எனக்கும் ஒர்க் இருக்க தான் செய்யும். ரெகுலராக பாருங்கள். இன்றைக்கி வீடியோ போட்டேன்னா இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன், டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இண்டிவிஜுவலாக ஒரு வாழ்க்கை ஷேர் பண்ண முடியும். இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தென் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம், எக்ஸாம்ஸ் நெருங்குது, என்ன பண்ண போகிறோம், பயம். சரி, நான் உடனே சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்துடும், அப்படி வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் டெலிகிராம் மெசேஜஸில் தேவையில்லாத மெசேஜஸ் வரும்.
ஓகேங்களா? இவ்வளோ பே பண்ணால் போதும், நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிலாம் இருக்கும். தேவையில்லாதது அதில் போய் எதுவும் லாக் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து. சரிங்களா? பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசைக்காக வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. மெசேஜஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வியூஸ்க்காக மட்டுமே வந்து பண்ணக்கூடிய சேனல்ஸும் சில சேனல்ஸ் இருக்குது. சரிங்களா? சீரியஸா நான் அதுக்காக வந்து நான் வியூஸ்க்காக பண்ணுறேன் அப்படிங்கிறல, என்னோட வீடியோ வந்து 10 பேருக்கு புரிஞ்சாலும் போதும் அப்படிங்கிற லெவலில் தான் நான் இருக்கேன். ஓகே, இப்போ வியூஸ்க்காக வந்து சும்மா ஃபேக்காக நான் ஒன்று பண்ணி அதை பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னா, கொஸ்டின் பேப்பர் டஃபாக தான் வரும், இந்த டைம் இப்படி தான் வரும், இந்த டைமில் இப்படி தான் இருந்திருக்கும், இது போச்சு அது போச்சு அப்படிங்கிற ஒரு ஏதாவது பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு இதுவும் சில இடத்துல இருக்கும். அதை பற்றி மைண்டை கொஞ்சம் திங்க் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து. சரிங்களா? எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து சில இடத்துல வந்து அந்த பதட்டத்தை யூஸ் பண்ணி அதில் வியூஸ் போகிறது அப்படிங்கிறது வந்து சில இது இருக்கும் காமன்பா. நான் சீமென்னு சொல்கிறேன், எல்லா ஒரு கண்டென்ட்லையும் இருக்கக்கூடியதான். சரிங்களா? அது பயமுறுத்தி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில இதில் வந்து இருக்கும். அதை அப்படி பார்க்கும்போது வியூஸ் நிறையா போகும்ல, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். சரிங்களா? கண்டென்ட்ல வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போங்க, அவ்வளோதான், இல்லை லைஃப் அவ்வளோதான் அப்படிலாம் சொல்கிறது வந்து ஒரு பயத்தை இது பண்ணுறது. சில விஷயத்தை எடுத்துக்கோங்க, சில விஷயத்தை எடுக்காதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. சரிங்களா? நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பொறுமையாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஓட விட்டு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை ப்ளேபேக் ஸ்பீட் கூட போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பசங்கிட்ட நான் ஷேர் பண்ணுங்கிறக்காக தான் நான் பண்ணுறேன். ஏன்னா சிலர் வந்து பார்த்துக்கிட்டீங்க எப்படி பண்ணா ப்ரோ 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருக்கோம் ப்ரோ, எனக்கு ஒர்க் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் மினிட்ல ஒருத்தவங்க சொன்னாங்க 5 நிமிஷத்தில் முடிச்சிடணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, அப்படி கிடையாது. உங்களுக்கு 5 நிமிஷத்தில் முடிக்கணும், உங்களுக்கு வீடியோ லென்த்தாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேட்டாவை நான் சொல்லிடுறேன். சில பேருக்கு தேவைப்படும், சில பேர் தேவைப்படாமல் இருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். மாறிமேல தான் மெயினாக சொல்லிட்டு இருக்கேன். தென் வேற என்ன சொல்லணும்னா, நிறையா வச்சுக்கோங்க. ஒரு ட்ரீ இருக்கு, ஓகே, ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீ எப்பயுமே க்ரீனாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12 months க்ரீனாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌனாக இருக்க தான் செய்யும், கொஞ்சம் எல்லோஷாக இருக்க தான் செய்யும். அப்படிலாம் இருந்தால் தான் அதோட க்ரோத்துங்கிறது நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதில் அப்பப்போ தேவையில்லாததுங்கிறது வரதான் செய்யும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும் வாழ்க்கையில். கரெக்ட் தானே? இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இன்பம் மட்டுமே ஒருத்தன் இருந்துட்டே இருந்துச்சுன்னா அவனுக்கே வந்து அவனே துன்பத்தை தேட ஆரம்பிச்சான். ஓப்பனாக சொல்ல போனால் ஒருத்தனுக்கு துன்பம் மட்டுமே இருந்துட்டே இருந்துச்சுன்னா அவனுக்கு இன்பம் வந்து தேட ஆரம்பிச்சிடுவான். ஓகே, ஸோ இன்பமும் துன்பமும் கலந்துதாங்க வாழ்க்கை. ஓகே, ரெண்டுமே வந்து இருக்குதான் செய்யுது. ஓகேங்களா? இன்பமும் ஒரு பாடம், துன்பமும் ஒரு பாடம், எல்லாமே கற்றுக்கிறதாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் இதை பற்றி ரொம்ப இது பண்ணாமல் ஒரு ட்ரீ எடுத்துக்கோங்க. எல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லோவும் இருக்கும், ப்ரௌனாக இருக்கும், க்ரீனாக இருக்கும். பட் ஒரு சில பர்டிகுலர் டைமில் க்ரீனாக இருக்கும். சரிங்களா? அந்த டைம் ரொம்ப ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எப்பவுமே க்ரீனாக மட்டும் இருக்காது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் க்ரீனாக வச்சுக்கணும் அப்படின்னா சில இது அப்பப்போ ப்ரௌனாக வரும், சில இது எல்லோ வரும். அது உங்களுக்குள்ளே வரக்கூடிய தாட்ஸாக வச்சுக்கலாம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக வச்சுக்கலாம். சீரியஸாக சில ட்ரீஸில் ப்ரௌனாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரௌனாக இருக்கிறது மற்றருக்கு க்ரீனாக அஃபெக்ட் பண்ணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சில ட்ரீல வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரௌனாக இருக்க தட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பீப்புள்ஸ், நெகட்டிவ் தாட்ஸை இன்னையோட தட்டி விடுறீங்க. அது யாராக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா? தேவையில்லாததுப்பா. ஏன் தெரியுமா? உங்களையும் கெட்டமாக்கிறோம். ஓகே, உங்களையும் கெட்டமாக்கிறோம். பிகாஸ் ஆல்ரெடி நான் சொன்னதான், ஒருத்தர் ஆல்கஹால் அடிக்டராக இருக்காரு, அவர் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கெட்டவங்கிற கிடையாது. ஒருத்தர் ஆல்கஹால் அடிக்டராக இருக்காரு, அவர் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கெட்டவங்கிற கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் அம்மா அப்பா அப்படி வளர்க்கல, உங்கள் கேரக்டர் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் தப்பு பண்ண நினச்சா தப்பு பண்ணலாம், அவர் கூட சேர்ந்து கன்சியூம் பண்ணலாம். பட் நோ, நம்ம கண்ட்ரோல் இதான் அப்படின்னு நீங்கள் கண்ட்ரோலாக இருப்பீங்க. கரெக்டுங்களா? ஆனால் அவங்க கூட இருக்கிறது கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் நெகட்டிவ் தாட்ஸோட, வெஞ்சன்ஸோட, ஏதாவது நெகட்டிவ் வைப்போடே பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த பீப்புள்ஸோட சேர்ந்து இருக்கிறது. தென் எப்போவுமே வந்து நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இருக்கேன், நான் எதுக்கு இருக்கணும், நான் பெருசாக போய் சேர்ந்துடுறேன், இப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் தான் இப்படி எனக்கு, எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கு, இது மட்டும் தான், அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், ரியாலிட்டி. அவங்க கூட இருந்தலாம், இவங்க கூட இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த ப்ரௌன் கலருங்கிறது நீங்கள் க்ரீனாக இருக்கீங்க, நான் செட் பண்ணி பக்கம் உங்களை க்ரீனாக வந்து வாட்டர் ஃபில் பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன்லாம் அப்பப்போ வரும், வர்றதுக்கு முன்னாடி தட்டி விட்டுருங்க. வரும், கண்டிப்பாக சொன்னேன், மார்க் மை வேர்ட் வரும், தட்டி விட்டுருங்க. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தட்டி விடுங்க, என்னங்க வந்து போகுது, விட்டாங்கன்னா நம்மளும் ப்ரௌன் ஆயிடுவோம். ஓகேங்களா? விட்டால் நம்மளும் ப்ரௌன் ஆயிடுவோம். கரெக்டு தானே? விட்டால் நம்மளும் ப்ரௌன் ஆயிடுவோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபயர், ஒரு க்ரீன் கலரில் க்ரீன் லீஃப் இருக்குது, அதில் நீங்கள் பற்ற வைங்க. ஓகே, எந்த ஒரு பெட்ரோல் மண்ணெண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நீங்கள் பற்ற வைங்க, எரியுமா? பக்காவாக எரியுமா? அதே ப்ரௌன் கலரில் இருக்குல்ல லீஃப், அதை பற்ற வைங்க, எரியும்ல. ஓகே, அப்போ நீங்களும் ப்ரௌன் ஆனீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ப்ரௌன் ஆகிட்டீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? சரிங்களா? சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை நெகட்டிவாக ஆக்கிறதுக்கு, அவங்களோட நிலைமையில போகிறதுக்கு, உங்களையும் வந்து கூட இது பண்ணுறதுக்கு இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களாம் குட் பீப்புள்ஸே கிடையாது. நான் படிக்கல, நீயும் படிக்காத, நான் அகாடமி போகல, நீயும் அகாடமி போகாத, நான் இதை பண்ணலை, நீயும் இதை செய்யாத. எதுக்குங்க? எதுக்கு?
ஓகே, நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இந்த காலத்தில் வந்து நம்ம ஹானஸ்டாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னா, ஹானஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்டாக இருந்தால் போதும். உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்டாக இருந்தால் வந்து போதும். சரிங்களா? மற்றவங்களுக்கு வந்து நான் ஹானஸ்டா அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓகே, நமக்கு நம்ம எப்படின்னு தெரிஞ்சால் போதும். மற்றவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ணி வாழணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக வந்து நீங்கள் எதுவும் ப்ரூவ் பண்ணி இங்கே ஒன்றும் ஆகிறது கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், எல்லாமே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். தென் எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவங்களும் உங்ககிட்ட உண்மையாக இருந்தால் நீங்கள் யாருனாலும் உண்மையாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அவங்க அந்த பர்சன்டேஜில் உண்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் எதுக்குங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும்? புரியுதுங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் ப்ரோ, இதுக்கும் சிஎம்ஏக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு? இதுவும் ப்ராப்ளம் தானேங்க. தேவையில்லாத திங்கிங்கு, அது நடந்துருமோ இது நடந்துருமோ, இவங்க அதை நினச்சிருவாங்களோ அதை நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஒருத்தவங்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறீங்க, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா ஓகே ஃபைன், நீங்களும் உண்மையாக இருக்கீங்க அவங்களும் உண்மையாக சொல்லலாம். பட் நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க அது? ஓகே, ஸோ தேவையில்லாதது. சரிங்களா? தூக்கி எடுத்துருங்க ப்ரோ. எனக்கு வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கு ப்ரோ. இந்த சுற்றி இருக்கிறவங்க வந்து இதை படிக்கலையா, இதை படித்தாதான் நீ பாஸ் ஆவ, இந்த 6 மணி நேரம் படித்தாதான் பாஸ் ஆவ, இந்த 8 மணி நேரம் படித்தாதான் பாஸ் ஆவ, 10 மணி நேரம் படித்தாலும் பாஸ் ஆவ, ஃபோனை ஒழுங்கா நீ தூக்கி போடு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அப்படின்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோனை தூக்கி போடு, கேபிள் சேனல் கட் பண்ணு, ஓடிடி போடாத, டிவி பார்க்காத, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாத, ஊரை சுத்த மீன்ஸ் ஒரு ரிலாக்ஸ்க்கு வெளியே போகாத, படிப்பு மட்டுமே இருந்தால் கண்டிப்பாக அவன் ப்ரெஷர் தான் போய் முடியும். ஓகே, நானே சொல்கிறேன், சீரியஸாக நானே சொல்கிறேன். ஓகே, நம்ம நிறைய நினச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் நல்லா பார்த்தா 5 மணி நேரம் ரிலாக்ஸாக இருப்பாங்க, தூங்குவாங்க. ஓகே, அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் அங்கே ரிலாக்ஸ், மிச்சம் 16 மணி நேரம் 17 மணி நேரம் படிப்பாங்க. மீன்ஸ் எப்படின்னா லைக் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அங்கங்கே வந்து மோட்டிவேட்டட் கோட்ஸாக வந்து ரூம் ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் ப்ரெஷரோட படிப்பாங்க. எப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் பைக் எடுத்துகிட்டு வெளில கிளம்பி ரோட்டில் போகிறாங்க. சரிங்களா? ரோட்டில் போகும்போது ஒரு ஃபார்ம் நம்பர் சொல்லி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபார்ம் நம்பர் தெரியலனா வீட்டுக்கு வந்து உடனே படிப்பாங்க. இப்படிலாம் யார் படிக்க சொன்னா? இப்படி யாராவது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு தள்ளி வைங்க. சத்தியமாக சொல்கிறேன், பாஸ் ஆக மாட்டோம்ப்பா. நான் சொன்னேன்ல 17 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போனதான் மிச்சம். தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர், தேவையில்லாத தலை சுத்தல், தேவையில்லாத வாமிட், தேவையில்லாம ஹெல்த் இஷ்யூ. எதுக்குங்க இதெல்லாம்? யாருங்க சொன்னா? இதெல்லாம் யார் சொல்லிங்க நீங்கள் பண்ணுறீங்க? ஓகே, இதெல்லாம் யாருங்க செய்ய சொன்னா? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. கரெக்டுங்களா? ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு சிஎம் ஆஸ்பிரன்ஸ் தானே. ஓகே, ஒரு பேசிக்காக நம்ம திங்க் பண்ணுறது கூட இருக்கக்கூடாதா? ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அப்படியே கரெக்டாக வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கணுமா? இப்படி யார் திங்க் பண்ண சொன்னா? நாளைக்கு எக்ஸாம் எழுதணும், இன்னைக்கு படித்தா போதும். கரெக்டு தானே? ஓகே, ரோட்டில் போகும்போதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்னா அப்போ என்னங்க இது பண்ண முடியும்? அந்தந்த ஒர்க் பண்ணும்போது அதை மட்டும் பண்ணணும். புரியுதுங்களா ப்ரோ? நான் இந்த இடத்துல சொல்லி பார்த்தேன், போன மாதம் நான் படித்தேன் ப்ரோ, அப்போ ஓகேவா இருந்துச்சு ப்ரோ, இப்போ பார்த்தா தெரியல ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ எக்ஸாம். ஏங்க ரியாலிட்டிங்க, ஏன் நம்ம பாஸ் பண்ணி இந்த இடத்துல இல்லையா? ரியாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் இந்த புக்கை எடுங்க. என்ன அப்போ அந்த பேஜஸை படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும். இப்போ அந்த பேஜஸை மறுபடியும் படிங்க, 10 நிமிஷத்தில் படிச்சு மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா போன மாதம் படிச்ச ப்ரோ திரும்ப சொல்லி பார்த்தா ஞாபகம் அடி ப்ரோ? அப்படி தான் இருக்கும், அப்படி தான் ஃபீல் ஆகும். ஒரு 10 நிமிஷம் படிங்க, ஞாபகம் வந்துடும், நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுங்க. இவ்வளோதான்ப்பா, இது ரியாலிட்டி. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இதனால தான் தேவையில்லாத ப்ரெஷர் வருது. ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? இது ஒன் ஆஃப் த ப்ரெஷர் தான். ஓகே, தட்ஸ் ஆல் ப்ரோ. இவ்வளோ நேரம் படித்தா பாஸ் ஆகலாமா? அதெல்லாம் கிடையாதுங்க. என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ இது வரைக்கும் நான் புக் எடுக்கல. அந்த கொஸ்டின் அவங்க என்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. இது வரைக்கும் நான் புக் எடுக்கல, டெய்லி 24 ஹவர்ஸ் இருக்குது, 4 மணி நேரம் தூங்குறேன், டெய்லி 20 ஹவர்ஸ் படித்தா நான் பாஸ் ஆகணும்னு கேட்டேன். நான் ரிப்ளை பண்ணல. நான் எப்படிப்பா ரிப்ளை பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அவங்க சீமே பண்ணுறவங்க வேலை இது வரைக்கும் புக்கு ரேப்பரே உரிக்கலையா? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்களா? இவங்க ஃபஸ்ட்டு யார் தப்பு? இது இவங்க தப்பு தானே. ஓரளவுக்கு ஒரு பேருக்கு படிச்சுட்டு போனாலும் சரி, ஒன்றுமே படிக்காமல் ரேப்பர் உரிக்காமல் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் இருக்கிற ஒரு மாதம் படித்தா நான் பாஸ் ஆகிடுவேன். சரி, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் சொல்கிறீங்களே, ப்ரெஷரெல்லாம் படிப்பீங்களா? எவ்வளோ பெரிய அப்பா டாக்கராகவே இருந்தாலும் சரி முடியவே முடியாது. 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். சரி சார், இட்ஸ் நாட் நெகட்டிவ், ரியாலிட்டி. ஓகே, ரியாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரெஷரே இல்லாமல் நான் சொல்கிற வழியில் நிம்மதியாக வந்து ரிலாக்ஸாக படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஓடிடி கனெக்ஷன் கட் பண்ணிட்டேன், கேபிள் டிவி கட் பண்ணிட்டேன், இந்த மொபைல் ஃபோனை தூக்கி போட்டேன், இந்த யார் கூடயும் வந்து ரிலாக்ஸாக போகிறதில்ல, படிப்புன்னு ரூம்லேயே பூட்டியிருக்கேன், அப்போ நான் பாஸ் ஆகிடுவேன்ல அப்படின்னு நினச்சேன்னா பாஸ் ஆகிடலாம். உங்கள் மைண்டில் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால். ஓகேங்களா? அப்பையும் ப்ரெஷரோடு மட்டும் தான் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் அப்படி எதுவும் பண்ணாதீங்க. சரிங்களா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ப்ரோ இப்போ நான் படிச்சிருக்கேன் ப்ரோ, என்னால் எக்ஸாம் வந்து ஒரு வேளை நல்லா படிச்சிருக்கேன் ப்ரோ, ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணணுங்கிற மட்டும் தான் ப்ரோ மைண்டில் இருக்குது. அதுக்கு நீங்கள் தாங்க ரீசன். ஒரு மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. February 11 ரிசல்ட் வந்துடும், நல்லபடியாக பாஸ் ஆகிடுவீங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது ஏன் நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லட்டா, ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது நம்ம நினச்சோன்னா ஃபெயில் தான்ப்பா ஆகும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்கப்பா, சீரியஸாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த யூனிவர்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தான் இருக்குது. நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவ் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பைக் நல்லபடியாக போயிட்டுருக்கு, பைக்கில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதே பைக்கை உங்கள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி ஃபால்ட் வந்துட்டு இருக்கு. நீங்கள் வச்சிருக்க அதே பைக் தான் உங்கள் ஃப்ரெண்டு ஃபால்ட் வந்துட்டு வச்சிருக்காரு, ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. அப்போ உங்களுக்கு தோணுங்க, சார் பாரு நானும் தான் வச்சிருக்கேன், அந்த ஃபால்ட் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும்போது ஒருவேளை அந்த மாதிரி ஃபால்ட் நம்ம வந்துச்சு என்ன பண்ணுறது, நமக்கு இதே தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சொல்ல நடக்கும். 90% நடக்கிற சான்ஸ் இருக்குது. எல்லாமே திங்கிங் தான்ப்பா, எல்லாமே திங்கிங் தான். பதறாத காரியம் சிதறாது. திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்காக வந்துருக்கணும். அது என்ன பதறாத காரியம் சிதறாது? கண்டிப்பாக கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபோக்கஸ் கார் டிரைவிங்கில் மட்டும் தான் இருக்கணும். வேறு ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா, எங்க கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, ஜாலியாக பேசி போயிட்டு இருக்கேன்னா ஓகே ஃபைன். பட் நான் திரும்பி பார்த்துட்டு இப்படி நான் போயிட்டு இருக்கேன்னா என்ன நடக்கும்? ஓகே, எல்லாரும் நம்பி இருக்காங்க, ஸோ அவங்களை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்ப்போம், அதை நல்லா முதல் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சொல்கிறத மட்டும் வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. இங்கே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் கம்மிப்பா. ஆக்சுவலாக வந்து தள்ளி விடுறதுக்கு தான் வந்து இங்கே ஆள் அதிகமாக இருக்காங்க. சீரியஸாக நான் சொல்ல போனால். ஓகேங்களா? இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக அந்த மூவிஸ்லாம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் அப்படிங்கிற ப்ரோ அவங்களாம் வந்து நல்லா சாங்ஸ் அப்படிங்கிற போட்டிருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க, என் பையன் வந்து நல்லா வந்து டெடிக்கேஷனாக வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டான் அப்படிங்கிறதுலாம் வந்து சொன்னாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அதுக்கேற்ற ஒரு இது வந்து அந்த சாங் வந்துச்சு, அந்த மூவி ஹிட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் மூவி எல்லாம் ஓகே ஃபைன். பட் இருந்தாலும் எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் பாருங்க, இந்த ஒரு சாங் வச்சு இதை ஓட்டி விட்டான்டா, பிளேபேக் ஸ்பீடு இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச தான் செய்கிறாங்க. எல்லாரும் பேசுகிறாங்கக்காக வந்து அவரோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாரு? இல்லை, அவர் அடுத்து மேலே போயிட்டு இருப்பாரு. கமெண்ட் பண்ணுறவங்களாம் கமெண்ட்டோட மட்டுமே இருக்க வேண்டியதான். கரெக்டு தானே? கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட்டோட மட்டுமே இருக்க வேண்டியதான், கீழே இருந்துட்டு இருக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது, மேலே வர முடியாது. கரெக்டு தானே? அவர் அதை திங்க் பண்ணி அச்சோ இவங்க இப்படி நம்ம சொல்கிறாங்களே, அப்போ நம்மளால முடியாமல் போகுமோ அப்படின்னு அவர் எதுக்கு நினைக்கிறாரு? நம்ம எடுத்த மூவியில் நம்ம அந்த இதில் 100+ crores வந்து இது வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு மியூசிக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வருஷம் போகிறாரு. கரெக்டு தானே? இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களே, இவ்வளோ கமெண்ட் வந்து இதாக ரொம்ப அப்படியே பேடாலாம் சில கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அவ்வளோ அப்படிங்கிற விட நல்லா, அப்போ அவங்க கையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா மியூசிக் போட்டுருவாங்களா? அவர் பெரிய இடத்துல அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்ஸ் ஸ்மார்ட் ஒர்க்ஸை பண்ணி அவர் பெரிய இடத்துல போயிட்டு இருக்காங்க. ஹட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லிடுறோம். கரெக்டு தானே? கமெண்ட் பண்ணுறவங்க கடைசி வரை கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சீரியஸாக அதான் உண்மை. மொபைல் டேட்டா இருக்குது, அவெல்லாம் அப்படியே படுத்து அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 1000 பேர் அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? சீரியஸாக ரியாலிட்டி அதான் உண்மை. ஓகே, அவங்கள எதையும் நம்ம இது பண்ணிக்காமல் கன்சிடர் பண்ணிக்காமல் இக்னோர் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுதான் உண்மை. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த எனக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல் நான் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம அகாடமியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பசங்க பாஸ் பண்ணிப்பாங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் பாஸ் பண்ணிப்பாங்க. நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே வந்து மேக்ஸிமம் ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்? சேவை பண்ணுறவங்களே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். அதான் உண்மை. நான் என்னோட தான் சொல்கிறேன், ஆல் ஓவர் இந்தியாவிலே. அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ என் கிளாஸ்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. இதில் தேவையில்லாமல் ஒரு டாக்ஸிக் பர்சன் வந்து ஏதாவது ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவான். ஓகேங்களா? அது தேவையில்லாமல் சும்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ப்ரோ அகாடமியில் வந்து பசங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி நான் பையனோட ஃபீட்பேக்கே நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்க மாட்டான் போல. ஓகே, இப்போ இவன் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்னோட இதை வந்து நான் டவுன் பண்ணிட்டு இருப்பேனா? ஓகேங்களா? இவன் சும்மா மிஞ்சி போனால் இங்கே வந்து மெசேஜ் பண்ணுவானா? வேறு என்ன பண்ண போகிறான்? ஓகே, வேறு என்ன பண்ண போகிறான்? ஓகே, இப்போ வந்து சென்னையில் டாப் மோஸ்ட் அகாடமி நேருக்கு நேரம் போய் பேசு நேரம் போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு. உனக்கு தைரியம் இருக்கா? இல்லை யூடியூப்ல என்ன பேசினாலும் வந்து உட்காந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். முகம் தெரியாதவங்கள்ட்ட பேசுகிற என்னாலும் பேசிட்டு போகலாம். சரிங்களா? நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்களாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போகணும்னு சொல்கிறேன். இவங்களுக்கு இதுதான் வேலை. எதுக்கு தெரியுமா? நம்ம ட்ரிகர் பண்ணி பார்க்குறது. இப்போ நான் ட்ரிகர் பண்ணால் நான் டவுன் ஆயிடுவேனா? ஓகே, டவுன் ஆயிடுவேனா? இவங்க சொல்கிறாங்க இருக்கா, இது உண்மையாயிருமா? நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும்ல. ஓகேங்களா? மற்றவங்களுக்கு தெரியுதுல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு தெரியுதுல்ல. ஆஃப்டர் ஆல் நீ யார்? உனக்கு எதுக்கு நான் இதை ப்ரூவ் பண்ணணும்? கரெக்டு தானே? கரெக்டு தானே? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 years நம்ம எஃபோர்ட் போட்டு இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டவுன் ஆகிட்டு இருக்க முடியுமா? சொல்கிறவங்க கடைசிக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நான் என்னோட பொசிஷன் அடுத்து பார்த்துட்டு அடுத்து இதை இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நான் மேலே கொண்டு வரணுமோ அந்த லெவலில் நான் பார்த்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? சொல்கிறவங்க யாரும் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் வாங்கி இந்த காலம் தூக்கி போயிட்டே இருக்க மாட்டேதான். எதுவாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லிடுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ப்ரோ
அந்த வீடியோவில் பார்த்தேன், இந்த வீடியோவில் பார்த்தேன். 6 hours படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும், 5 hours படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும், 8 hours படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும், 10 hours படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும். ஒன்று கேட்குறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 years முன்னாடி ஒரு அக்கா தெரியும், TNEBல ஒர்க் பண்ணாங்க. ஓகே, அவங்க பொண்ணு டாக்டர், இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா +2, ஹஸ்பண்ட் வேற ஒரு தனி பிளேசஸ்ல இருக்காங்க. இவங்க TNEBல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து இருந்துட்டு இருக்கு. அவங்க ஒர்க்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து டெய்லி 3 hours தான் படிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல போத் குரூப் பாஸ். எப்படிங்க பாஸ்? 8 hours அவங்க படிக்கலைங்க, அப்புறம் எப்படிங்க பாஸ் ஆனாங்க? சரி, இதெல்லாம் சும்மா 8 hours உட்காந்து நான் இந்த அதாவது சொல்றது எப்படி சொல்ல, அந்த மூவில சொல்ற மாதிரி தான். நானும் தான் வந்து 3 வேளை பல் விளக்குறேன், 1 வேளை இது பண்றேன், அதெல்லாம் அந்த அம்பாள் வந்து இது பண்ணல எனக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் வந்து இது ஒரு பெரிய லெவலில் வந்து தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு வேண்டாம், தயவு செஞ்சு சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் அந்த வீடியோவில் அப்படி சொன்னாங்க, இந்த வீடியோ அப்படி சொன்னாங்க. நான் சொன்ன பாயிண்ட்டை பாருங்கள், சொல்லிட்டேன்ல, 3 மணி நேரம் தான் 8 subjects படித்து பாஸ் பண்ணாங்கப்பா. எப்படிப்பா பாசிபிள்? எப்படிப்பா அது நடந்துச்சு? எப்படிப்பா ஹவுஸ் பாசிபிள்? நல்லா எப்படிங்க நடந்துச்சு? இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போகலாம். என்கிட்ட என்ன சொன்னாங்க, 8 மணி நேரம் படிச்சா 8 பாஸ் பண்ண முடியும், ஃபைனல் பாஸ் பண்ணலாம், பாஸே பண்ண முடியாதாங்க. ஏன்னா பாஸ் பண்ணிட்டு இல்லையா அந்த இடத்துல? அதெல்லாம் கிடையாதுப்பா, சும்மா சொல்லிட்டு போகலாம். எப்படி படிக்கணும் தான் மேட்டர். ஓகேங்களா? நானும் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 3 வேளை குளிக்கிறேன், 1 வேளை உட்காந்து இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நானும் கிளம்புறேன் அப்படின்னா அப்போ எல்லாரும் பாஸ் பண்ணணும்ல. சரிங்களா? அதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். நான் சொன்னது இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க. இப்போ லாஸ்ட் NK அகாடமியில் பார்த்தீங்கன்னா 4 months டெய்லி 4 hours நம்மகிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணாங்க என்கிட்ட. ஓகே, போத் குரூப் பாஸ் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. எப்படிப்பா ஒரு நாளைக்கு 4 hours கிளாஸ், 4.5 hours கிளாஸ். சரிங்களா? வீட்டில் போய் படிச்சது 3 hours. ஓகே, 4 மாசத்துல படிச்சு முடிச்சாங்க. நார்மலாக போத் குரூப் படிக்கணும்னா 8 மாசம் தேவைன்னு சொல்லுவாங்க. 4 மாசத்துல நம்ம கிட்ட தான் படிச்சாங்க. இன்னைக்கு பாஸ் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க. எப்படி எங்க ஒன்று ஒவ்வொருத்தரும் சொல்லணும், பாயிண்ட் ஆஃப் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எல்லா வீடியோ பார்த்தோம்னா நம்ம அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதான். இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்ட்டு அதை பற்றி எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் நல்லதுன்னு தெரியுதா அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க. நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சு இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அர்த்தம். வீடியோ பார்க்குறக்கே வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 5 minutes சொல்லுங்கள். சில பேர் நான் சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, வீடியோ வேணாம், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு 10 subscriber வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். நானே சொல்கிறேன் சீரியஸாப்பா. ஒரு பையன் சொல்கிறாங்க, அண்ணா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் MCQ எல்லாத்தையும் அப்படியே ஒரு செட்டாக கொடுங்க, ஒரு 10 subscribe தரேன். நான் டேரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்டை நான் ஒன்று சொல்லுவேன், வேணும்னா நீங்கள் என் சேனல் unsubscribe பண்ணிட்டு கூட போங்க. இந்த வேலை பார்த்து தான் நான் இதை பண்ணணும் அவசியம் இல்லை. சீரியஸாக என்ன சப்ஸ்கிரைபருக்கு அலையிற மாதிரி இருக்குது. யூடியூபர்னா என்ன சப்ஸ்கிரைபருக்கு அலையிறவங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நமக்குன்னு உண்மையாக இருக்கும். இந்த சும்மா வந்து இது அந்த 10 subscribe வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்? பலவாரத்தில் ஒன்று வீடாங்க கெட்ட போகிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டாக வந்து ரிலாக்ஸாக பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்று ப்ரோ, சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து எனக்கு ப்ரெஷர் இருக்குது, வீட்டில் ப்ரெஷர் இருக்குது, தென் சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் என்ன மிஸ்யூஸ் பண்ணாங்க. என்ன பாயிண்ட் ஆஃப் சொல்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸே சொல்கிறேன். ஸோ ஏஜ் ஃபேக்டரில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இஷ்யூஸை சொல்லிட்டு இருக்கேன். சொசைட்டி ரொம்ப மோசமான லெவலில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சில இடத்துல வந்து நமக்கு ப்ரொஃபஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லலை, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்கிறேன். கேர்ள்ஸ் வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து சில இதாக நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில பர்சனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கலாம், வரப்போகிறதா வந்துருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு போங்க. சில இடத்துல பீப்புள்ஸ் வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, உங்கள் லைஃப் தான் வந்து ஸ்பாயிலாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, அதே ஃப்ரெண்டு நீங்களும் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம். நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சி அவங்க வந்து ஃபைனல் போயிருப்பாங்க. கடைசியில் நாளைக்கு அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அது வந்து உண்மையான ஃப்ரெண்டே கிடையாதுப்பா. சரிங்களா? இதான் உண்மை. அப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் தூர போடுங்க. இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? உங்கள் கூட நான் சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன். நல்லபடியாக நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகேங்களா? தமிழ் பீப்புள்ஸுங்கிறத தாண்டி நம்ம தமிழ் வீடியோஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன் பசங்க. பட் இருந்தாலும் வீடியோ பார்க்குறோம் என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, தமிழ் புரியிற பசங்க இருந்தீங்கன்னா சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெவல் தான். அதாவது எனக்கு உண்மையாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் நான் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, சுற்றி இருக்கணும் ப்ரெஷர் இருக்குது, அது பண்ணதில்லை இது பண்ணலாம், அது இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் டிசிஷன் எடுக்கிறது உங்கள் கையில் மட்டும் தான் இருக்குது. வேறு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஓகேங்களா? நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. ப்ரோ இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டா என்ன ப்ரோ பண்ணுறது? நான் ட்ரை பண்ணேன் ப்ரோ, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன் ப்ரோ, எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? எங்க MS தோனி இருக்காங்க, சச்சின் இருக்காங்க, விராட் கோலி இருக்காங்க. ஓகேங்களா?
நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்து தான் அவங்க ஒரு பெரிய ஒரு பொசிஷன் அப்படிங்கிறதுக்கும் வந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? அதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒரு பாஸ் பர்சன்டேஜ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. அந்த செட் ஆஃப் பீப்புளில் அந்த அனிதா இருக்கணும், அந்த இடத்துல அருண் இருக்கணும், அந்த இடத்துல மணி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நம்ம ப்ரிப்பேர் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும்போது தான் அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நல்லா வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து போக முடியும். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்போது ஒரு செடியாக இருக்கும்போது அதை கவு கடிச்சிருக்கும். ஓகே, நிறைய பேர் சுற்றி சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நல்லா சர்ச் பண்ணி கூட இதெல்லாம் அவ்வளோதான் வராது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது நினச்சிச்சுன்னா அந்த இடத்துல கூட வரும். அது யார் சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல வந்து நல்லா சர்ச் பண்ணி இது மாடு கடிச்சிச்சு கண்டிப்பாக இது வரவே வராது, அப்படியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் கூட அது வரணும்னு இருந்துச்சுன்னா அந்த சின்ன ஒரு ரெயின் ட்ராப்போ இல்லை ஒரு நார்மல் ஒரு எந்த வாட்டரோ அதில் அந்த ட்ரீபிட்டில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வரணும்னு இருந்துச்சுன்னா அது வரும். அது யார் தடுத்தாலும் முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலங்கள் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கான நேரம் காலங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் இந்த அட்டெம்ப்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அப்படி நடக்கலைனாலும் அந்த டைமில் நான் நல்லா நினச்சிட்டு போகிறேன் ப்ரோ, அந்த டைமில் எனக்கு நடக்கலைனாலும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த டைமில் வந்து இது பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறது வந்து ப்ரோ என் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டேன் ப்ரோ, 70,000 வாங்குறேன் ப்ரோ, வீட்டில் வெட்டியாக இருக்கேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நான் சிஎம்ஏ பண்ணும்போது அப்படி தான் வீட்டில் தான் படிச்சிருந்தேன், ஃப்ரெண்ட் 70,000 வாங்க தான் செஞ்சேன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஃப்ரெண்ட் இப்போ வந்து 22-25 இருக்கான். ஸோ ஏன் இப்போ நம்ம க்ரோத் ஆகி போகலையா? அதை எதுக்கு நீங்கள் பாயிண்ட்டில் மைண்ட் பண்ணிக்கிறீங்க? எல்லாரோட லைஃப் இங்கே ஒரே இது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எதை பற்றி திங்க் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க. எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ப்ரெஷரோட படிக்காதீங்க. சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இங்கே யாருமே வந்து யாருக்கும் உண்மையாலாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? தட்ஸ் ஆல், போதும். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? அவ்வளோதான், அது போதும். நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருந்து நான் அவனுக்கு அப்படி இருக்கேன், அவன் எனக்கு இது பண்ணிட்டோம் அதை பண்ணி எதை பற்றி திங்க் பண்ணாமல் உங்கள் லைஃபு நீங்கள் பாஸ் பண்ணணும். நல்லபடியாக படிக்கிறீங்க. ரிசல்ட்ஸ் எப்படி வந்து வரட்டும் அதெல்லாம் செகண்டரி. நான் எஃபர்ட் போடுறேன், என் ஃபேமிலி நான் கஷ்டப்படுறேன், என்னோட எஃபர்ட்டு, என்னோட பணம், என்னோட இது அப்படின்னு மட்டும் எல்லாமே என்னோடது மட்டுமே நான் நினச்சி நீங்கள் படிங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் அப்படியே பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து நியர் ½ hour ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொறுமையாக கூட பேக் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக நமக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க வீடியோ லென்த்தாக இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. டைமை வந்து பெரிய லெவலில் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இப்போவும் சொல்லலாம் செய்வாங்க, வீடியோவில் இருக்கிறதா டைப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்காக நான் கன்சிடர் பண்ண முடியாது. நான் சொல்கிற வீடியோ ஒரு 10 பேருக்கு கேட்டு அந்த 10 பேர் இந்த டைம் பாஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதை ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் வைப் என்ன இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். பார்க்கலாம்.